7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியலின் பங்கு இல்லையா? அன்றாட வாழ்வில் வேதியியலின் பங்கு அப்படின்றது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கெமிக்கல்ஸ் வேதியியலை எவ்வளோலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த பாடத்தில் நம்ம நிறைய சில விஷயங்களை படிச்சிருக்கிறோம். அது குறிப்பாக மெழுகுவர்த்தி எரிதலை பற்றி நம்ம ஒரு ரெக்கார்டு ஒர்க்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? எரிதலுடைய வகைகள் அப்படி நம்ம எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, மெதுவாக எரிதல், வேகமாக எரிதல், தண்ணீர்வாக எரிதல் அப்படின்ற ஒரு 3 பார்ட் இருக்கு. அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருளை இங்கே வச்சிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சர்க்கரை. இந்த சர்க்கரை கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சுக்ரோஸ், பனங்கற்கண்டு மாதிரி நம்ம கற்கண்டு எல்லாம் விசேஷம் கற்கண்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற சுக்ரோஸ் கொஞ்சம் கற்கண்டு மாதிரி இருக்கிற சுக்ரோஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரொம்ப முக்கியமானது. இது KMNO4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரின் அப்படின்னு கிளிசரால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்பாங்க. நமக்கு வந்து இந்த வாயில் அச்சரம், உதட்டில் நாக்கில் அச்சரம் மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது சமயம் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். வாயில் அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்வீட்டாக இருக்கும். வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருக்கு சொல்லுவாங்க அது. ஸோ இது 3ஐயும் வச்சு நம்ம ஒரு 3ஐயும் சேர்க்கும்போது என்ன வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறது, இங்கே ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சுருக்கிறேன். இது பேர் என்ன பேர்? வாட்ச் கிளாஸ். 2 வாட்ச் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக வந்து சுக்ரோஸ் கொஞ்சம் எடுத்துக்கினேன் ஒரு வாட்ச் கிளாஸில். இன்னொரு வாட்ச் கிளாஸில் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கொஞ்சம் இதோட கூட ஆட் பண்ண போகிறேன். சர்க்கரையோட கூடவும் இதோட தனித்தனியாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை சேர்த்தா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது இதோட கூட சேர்க்கிறேன். இதை வந்து கொஞ்சம் செய்யும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா இது வந்து ஃபயர், எரிதல் தானே, உடனே எரியும் போது சில நேரங்கள் அந்த வாட்ச் கிளாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்துச்சுனாக்கா டக்குன்னு வெடிதுனாக்கா கிராக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் இதை செய்யும்போது. ஸோ இதோடு கூட என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக கிளிசரின் சேர்க்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இதோடு கூட சேர்க்குறேன். என்னாவது எரிதா இல்லையா? கொஞ்சமாக சேர்த்துட்டு வர இதுவும் இருக்குது. எவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு பற்றியா? நம்ம என்னென்ன சேர்த்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை, பொட்டாசியம், கிளிசரால் அப்படின்னு சொல்லக்கூடியது இது சேர்த்தோம். இதுலேயே அதே தான் சேர்த்தோம். சூப்பராக வருதா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமங்களில் இந்த கிராமங்களில் பட்டாஸ் தீபாவளி சீசனில் ஒரு பாம்பு பட்டாசு ரெடி பொங்கிக்கிட்டே வருவாங்க. அந்த பட்டாசு ரெடி தத்துவம் தான் செய்வாங்க. அதெல்லாம் கலந்து செய்யுது. இப்போ 3 பொருள் செய்யும்போது ஒரு நெருப்பு பொறி எப்படி உருவாச்சு இல்லையா? கொஞ்சம் கார்பரேஷன் சொன்னாங்க, இந்த வாட்ச் கிளாஸ் உடஞ்சாலும் உடஞ்சிடும். அதனால தான் உங்களை செய்யணும், நானே செய்ய வச்சேன். ஓகே.